லாஸ்ட் பார்ட்ல பேசுனதோட தொடர்ச்சி தான் இது. ஏன்னா, நம்மளால கன்டினியூஸா எந்த ஒரு விஷயத்தையும் கவனிக்க முடியறதில்ல அப்படிங்கிறதுனால தான், இந்த மாரி ஒரு 10 நிமிஷ இன்டராக்ஷனா நான் இத குடுத்துட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். லாஸ்ட் டைம் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னா, "யூ ஆர் த ப்ராப்ளம் அண்ட் யூ ஆர் த சொல்யூஷன்" அப்படின்றத எஜுகேஷன்ல எடுத்துக்க கூடாது. "வி ஆர் த ப்ராப்ளம், வி ஆர் த சொல்யூஷன்" அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது குழந்தைகளோட நாமளும் சேர்ந்து கொலாபரேட்டிவா இந்த எஜுகேஷன்ல வரக்கூடிய இஷ்யூஸ் என்னென்ன? பிராக்டிகலான சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்றோம். இது பாகம் 2. இப்ப நான் கன்டின்யூ பண்றேன். இப்போ ஏன் வந்து நாம இந்த ஒரு கொலாபரேட்டிவ் அப்ரோச் வச்சுக்கணும்? யார் யாரெல்லாம் மாணவர்களுடைய பிரச்சனைய அப்ரோச் பண்றதுக்கு, அணுகுவதற்கு நாம இதுல தயாரா இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாணவர்களே தயாரா இருக்கணும். 2வது பேரன்ட்ஸ், 3வது டீச்சர்ஸ், 4வது என்னை போன்ற கோச்சிங் மென்டார்ஸும். அப்போ இந்த 4 பேருமே அங்கம் வகிக்கிறார்கள். இந்த எஜுகேஷன் என்ற ஒரு புனிதமான யாத்திரையில். எப்படி அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப ஸ்டூடண்ட்ஸுக்கு அப்படின்னா, ஆக்சுவலா அவங்களுக்கு அகாடமிக்காவும், எமோஷனலாவும், சோசியலாவும், டைம் மேனேஜ்மென்ட்லயும் ஏகப்பட்ட பிரஷர்ஸ் இருக்குங்கிறத எல்லாருக்கும் தெரியணும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அத நம்ம நம்பணும். இவங்க ஏதோ விளையாடுறாங்க, சும்மா சால்ஜாப் சொல்றாங்க அப்படிங்கிற மாரி நாம ஃபீல் பண்ணக்கூடாது. இது உண்மதான். ஏன்னா அவங்கவங்க காலகட்டத்தில பள்ளியில படிக்கிறப்போ, ஸ்கூல்ல படிக்கிறப்போ, காலேஜ்ல படிக்கிறப்போ என்னென்ன பிரஷர் இருக்கோ, அத விட ட்ரெமெண்டஸ் அமவுண்ட் ஆஃப் பிரஷர் இப்ப இருக்குங்கிறத நீங்க உணரணும். இப்போ இந்த ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு பக்குவம் இல்ல இப்போ. அந்த ஒரு லேக் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கிறதுனால, அவங்களுக்கு இந்த பிரச்சனைய எப்படி அதாவது சார்ட் அவுட் பண்ணணும், பிரித்து கையாளணும் அப்படிங்கிறது தெரியல. நம்ம யூசுவலா சொல்லுவாங்க. அ பிரிட்டிஷ் ரூல் வந்து டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதார்த்தம் தான். ஏன் அப்படின்னா, ஒரு பிரச்சனைய முழுசா சால்வ் பண்றதுங்கிறது நடக்காது. அப்போ அந்த பிரச்சனைய நாம பிரிச்சு மேயணும். அதாவது எந்தெந்த பிரச்சனையெல்லாம் நாம ஹேண்டில் பண்ண முடியும்? எந்தெந்த பிரச்சனையெல்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது? எந்தெந்த பிரச்சனைலாம் இந்த மாரி 2 கட்டான இருக்கு. நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. நாம இன்னொருத்தர நம்பியும் இருக்கோம். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த தகவல்லாம் குழந்தைகளுக்கு தெரியறதுக்கு நியாயம் இல்லங்கிறதுனால தான், நான் இப்ப அத பத்தி பேசுறேன் விரிவா. இப்போ ஆம் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைகளுக்கு தன்னுடைய மனதை, உள்ளத்தை, எண்ணங்களை திறக்கறதுக்கு அலோவ் பண்ணணும். பேசுறதுக்கு அலோவ் பண்ணணும். இப்ப நான் நேத்து அலோவ் பண்ணேன் ஸ்டூடண்ட்ஸ. நீங்க பேசுங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். பட் இருந்தாலும் சில ஸ்டூடண்ட்ஸ் என்னன்னாக்கா, சார் ஏதாவது பண்ணிடுவாரோ, இத வச்சு அப்படி ஒரு பயங்கலந்து தான் அவங்க தன்ன தானே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. தப்பு கிடையாது. அதாவது ஒரு வக்கீல்ட்டயும், ஒரு டாக்டர்ட்டயும், ஒரு குருட்டயும் நாம எந்த விதமான கல்மிஷமும் இல்லாம, எதையுமே மறைக்காம ஓப்பனா நடந்துக்கிட்டோம்னா, அவங்க நம்மளுடைய பிரச்சனைய சால்வ் பண்ணுவாங்க. கண்டிப்பா சால்வ் பண்ணுவாங்க. அதுதானே ஒரு மென்டாருடைய வேல. ரைட். அப்ப ஸ்டூடண்ட்ஸோட பிரச்சனை என்னங்கிறத ஸ்டூடண்ட்ஸே எடுத்து சொல்றதுனால, அது வந்து தப்பாகாது. அதனால நான் அத வரவேற்கிறேன். ஸோ நேத்து நடந்த நிகழ்ச்சிய நானு உண்மையிலேயே வரவேற்கிறேன். ஏன்னா, அவங்க வந்து நம்மள்ட்ட தான் நான் சொல்ல முடியும் பிரச்சனைய. அத வந்து நான் பாரமா நினைக்கல. ஆனா அவங்க நினைச்சுட்டு இருக்காங்க என்னன்னா, எப்போதும் போல ஒரு சராசரியான டீச்சர் மாரி நானும் அத அ பேரண்ட்ஸ்ட்ட போட்டு குடுத்துருவனோ அப்படின்னு சொல்லிட்டு. பேரண்ட்ஸ்ட்ட போட்டு குடுக்கறதுக்காகவோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப இணக்கம், பிணக்கம் பண்ணிக்கிறதுக்காகவோ நாம வந்து இந்த எஜுகேஷன் சொசைட்டில இல்ல. இருப்பினும் இத நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். ரைட். இப்போ 2வது பேரண்ட்ஸ பொறுத்தவரையிலும், அவங்க இந்த குழந்தைகளுடைய எஜுகேஷனல் ப்ராப்ளத்துல எப்படியெல்லாம் முன்வைக்கலாம், எப்படி முன்வரலாம் அப்படின்னா, கொஞ்சம் எமோஷனலா சப்போர்ட் பண்ணலாம்ல. அதாவது அவங்க தனிப்பட்ட பிரச்சனையா நெனைக்காதீங்க. நமக்கும் சேர்த்து தான் அந்த பிரச்சனை. இப்போ உங்க ஸ்டூடண்ட்
நான் சரியா சொல்லியிருக்க மாட்டா. அடுத்த நாள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மண்டே அன்னைக்கு டெஸ்ட் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? "ஏய் நம்ம சண்டே தானே நம்ம வா ஜாலியா வெளியில போயிட்டு வரலாமான்னோனே" உடனே அந்த பொண்ணும் என்ன பண்ணும், அந்த பையனும் அந்த பொண்ணும் கூத்தடிச்சுக்கிட்டு, "ஓகே வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புவாங்க. அவங்களுக்கு அந்த பொறுப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தானே. அவங்க நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொல்ல கூட தயங்குவாங்க. ஏன்னா, நம்ம அந்த ப்ரோகிராம் மிஸ் ஆயி போச்சுன்னா என்னடா பண்றதுன்றதுனால. அப்போ இந்த கேளிக்கையிலயும், கும்மாளத்திலயும் தான் நம்ம வாழ்க்கையே நம்மளுடைய குடும்பத்தில மிகப்பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே இது ஒண்ணு. அதுக்காக அது இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பா இருக்கலாம். ஆனா, எதா இருந்தாலும் அமிர்தமும் அளவுக்கு மீறினால் நஞ்சுங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அப்போ நாளைக்கு என்ன பிரச்சனை? நாளைக்கு ஸ்கூல்ல ஏதாவது முக்கியமான ப்ரோகிராம் இருக்கா? அப்படின்னு தெரிஞ்சுகிட்டு தான் நாம எந்த ஒரு ஸ்டூடண்ட்டையும் நாம நம்மளோட கூட வா பர்த்டே பார்ட்டிக்கு போலாம், அங்க போலாம், இங்க போலாம் அப்படிங்கிறதெல்லாம் செய்யணுமே ஒழிய, நம்ம பாட்டுக்கு இவங்களெல்லாம் தூண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்ல, நாளைக்கு டெஸ்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னாக்க, அதுக்கு காரணம் யாரு? அதே பேரன்ட்ஸ் தான். அதனால தான் தயவு செய்து நீங்க ஏதாவது வெளியில போணும், ஜாலியா என்ஜாய் பண்ணணும், மாலுக்கு போணும், தியேட்டருக்கு போணும், பர்த்டே பார்ட்டிக்கு போணும், அங்க போணும், இங்க போணும், ஒரு ஷார்ட் ட்ரிப் மாரி போணும்னாக்கா, அது எந்த அளவுக்கு அதாவது +1, +2 படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்டுக்கு எது அவசியம்? எனக்கு தெரிஞ்சு சில ஃபேமிலிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, +1, +2 ஸ்டூடண்ட்ஸ டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு பேரன்ட்டும் கூடவே டெடிகேட்டடா இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அழைச்சுட்டே போமாட்டாங்க. இப்ப எனக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, நாங்க இந்த அளவுக்கு நல்லா படிச்சதுக்கு காரணம் எங்களுடைய அம்மா, அப்பா தான். நாங்க எந்த விதமான இதுக்கும் நாங்க படிக்கிற காலத்துல, அதாவது முக்கியமா படிக்கிற காலத்துல, பர்ட்டிகுலரா இந்த மாரி ஹையர் செகண்டரி படிக்கிறப்பயோ, காலேஜ் படிக்கிறப்பயோ, நாங்க வந்து எந்த விதமான பொது விருந்துலயும் நாங்க கலந்துக்கிட்டதே கிடையாது. எங்க வீட்ல நான் இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு கூட எங்க ரிலேஷன்ஸுக்கு தெரியவே தெரியாது. இதுதான் உண்ம. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஊர் ஃபுல்லா பிரகடனப்படுத்துறீங்க. இந்த பேரண்ட் என்ன பண்றாங்க? என் பொண்ணு, என் பையன் அங்க சேர்ந்திருக்கான், இங்க சேர்ந்திருக்கான். இதெல்லாம் வாரி வாரி கொட்டுறீங்க. இதனால என்ன ஆகுது? ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, அந்த அட்வைஸ் பண்றதுன்னு ஆரம்பிச்சாங்கன்னா, அதுக்கு வந்து யாரும் தன்னுடைய தகுதி, திறமையெல்லாம் பார்க்கறதில்ல. வாய்க்கு வந்தது அதாவது இந்த காலத்துல வந்து டேட்டா டூ மச் ஆயிடுச்சு. டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அப்ப நம்ம டாக்டருக்கே பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம். இல்லையா? எந்த டாக்டர் சகிச்சுப்பாங்க சொல்லுங்க? அதனால பேரண்ட் ஆன நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, நீங்க அ யார்ட்ட நம்ம ஒரு பொறுப்ப அகாடமிக் பொறுப்ப விட்டுருக்கோம். ஸ்கூல்ல விட்டுருக்கோம். அதுக்காக ஒரு மென்டார போட்டுருக்கோம். இதுக்காக ஒரு கோச்சிங் ஃபீஸ் குடுத்து ஒரு நபர அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்கோம். அவரும் நம்ம ஃபேமிலில ஒருத்தர் தான் அப்டின்றத நீங்க கன்சிடர் பண்ணணும். அதனால தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எமோஷனல் சப்போர்ட் குடுங்க. படிக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. படிக்கிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர ரெடி பண்ணுங்க. அது இல்லையா, நேரா சாயட்டகள கொண்டு வந்து போட்டுருங்க. ஆனா, இப்ப நானு இத இன்சிஸ்ட் பண்ணா உடனே இந்த ஸ்டூடண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, 2ம் கெட்டானே அவங்கள பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ஆக்சுவலா எனக்கெல்லாம் படிக்கிறதுக்கே வந்து அ இடமே இல்லாம நான் வந்து லைப்ரரிலயும், பார்க்லயும், அ தெருவிளக்கியும் உட்கார்ந்து படிச்சிருக்கோம். ஏன்னா வீட்ல ஒரே ரிலேஷனா இருக்கும். வேற வழி இல்லாம சின்ன வீடு, என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க வெளியில தான் போய் படிப்போம். அப்பல்லாம் அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நாங்களே ச வீட்டுக்கே வருவோம். அந்த மாரிலாம் படிச்சிருந்த காலம். அப்ப எங்களுக்கு வசதி இல்ல. ஆனா, இப்போ இந்த ஸ்டூடண்ட்ஸுக்கு நானு இவ்ளோ வசதிகள் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். நேத்து இந்த ஸ்டூடண்ட்ஸ் தேர்ஸ்டே லீவ் வேணும். வாரத்துல 1 நாளாவது லீவ் வேணும். அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. லீவுங்கிறதே அதாவது தட் இஸ் அவங்கவங்களா எடுத்துக்கிறது தான். அது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா, நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கிறப்ப, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப, அத அள்ளி அணைக்க வேண்டாமா? நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், நான் தேர்ஸ்டே அன்னைக்கு வர சொன்னேன் அப்படின்னாக்கா, தேர்ஸ்டே அன்னைக்கு கிளாஸா எடுக்க போறேன். தேர்ஸ்டே அன்னைக்கு கிளாஸா எடுக்க போறதில்ல. ஆனா, அவங்க ஸ்கூல் ஒர்க்கு, சாய் டெக்ல உள்ள பெண்டிங் ஒர்க்கு இத தான் நான் போட சொல்றேன். அப்ப இங்க இருந்தாங்கன்னா, என்னுடைய கண்காணிப்புல இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான். எனக்கு வந்து தலையெழுத்து கிடையாது. நான் வந்து எல்லா நாளும் ஸ்டூடண்ட்ஸ பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஆனா, நான் படிக்கிற காலத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேன். அந்த வசதி, வாய்ப்புகள வந்து இந்த ஸ்டூடண்ட்ஸுக்கு குடுக்கணுன்றதுக்காக தான் என்னுடைய கிரவுண்ட் ஃப்ளோரை இந்த ஸ்டூடண்ட்ஸுக்காக குருகுலமா டெடிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ டியூஷன் சென்டர் வேற, குருகுலம் வேற.
இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நாம படிக்க வந்திருக்கோம்னா, ஒரு இடத்துக்கு போயிருக்கோம்னா, ஏன் படிக்க வந்திருக்கோம்? எதுக்கு படிக்க வந்திருக்கோம்? புரிஞ்சு படிக்கணுமே ஒழிய, வற்புறுத்தல்னால படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அது என்னைக்குமே சக்சஸ் ஆகாது. இப்போ கமிங் பேக் டூ பேரன்ட்ஸ். அதனால பேரன்ட்ஸ் என்னன்னா, அவங்க அ வீட்டு சூழ்நிலைய நல்ல விதமா வச்சுக்கணும். படிக்கிறதுக்கான சூழ்நிலைய குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி குடுக்கணும். இப்போ இங்க சில பேர் ஸ்டூடண்ட்ஸ் வராங்க. அதாவது 2, 3 ஸ்டூடண்ட்ஸ் வராங்க. நல்லா படிக்கிறாங்க. ஆனா 2, 3 ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்றாங்க? நல்லா படிக்கிறவங்களையும் வந்து கெடுக்குறாங்க. அதாவது எப்ப பார்த்தாலும் என் கஸ்டடியில வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அப்போ இதுல நீங்க நல்லா புரிஞ்சு நடந்துக்கணும். அதாவது நம்மள சுத்தி டைம் ஸ்டீலர்ஸ் ஜாஸ்தியாவே இருக்காங்க. அதாவது காலத்தை திருடுபவர்கள். அவங்க தன்னுடைய காலத்தையும் திருடிக்கிறாங்க, வேஸ்ட் பண்றாங்க. இன்னொருத்தர் டைமையும் வேஸ்ட் பண்றாங்க. தேவையே இல்லாம நான் இங்க வந்தாக்க ஸ்டூடண்ட்ஸ்ட்ட சொல்லுவேன். ஆனா சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு அது எரிச்சலா தான் இருக்கு. அதனால தான் அவங்க லீவ் கேட்கறாங்க. ஒரு ஸ்டூடண்ட் இங்கேருந்து லீவ் கேட்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த ஸ்டூடண்ட்ட நெனச்சாலே. இந்த ஸ்டூடண்ட் ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்ணி படிக்கிறதுக்கான சூழ்நிலையும் குடுத்து, அவங்களுக்கு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸையும் குடுத்து, அவங்களுக்கு வேணுங்கிற புக்ஸ், லிட்டரேச்சர் எக்கச்சக்கமா வாங்கி போட்டிருக்கேன். அதையும் குடுத்து, ஒரு அட்டகாசமான ஒரு லைப்ரரி லைக் அட்மாஸ்பியர் ஃபுல் ஏசில உட்கார வச்சிருக்கோம். ஏசி இல்லாதவங்களுக்கு இன்னொரு ரூமும் குடுத்துருக்கோம். உட்காந்து படிங்க அப்படின்னா, இதுல வந்து நான் இப்ப வரல, அப்ப வரலன்னாக்கா, இவங்கள நான் எந்த தகுதியில சேர்க்கிறதுன்னு எனக்கே புரியல. அதனால தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க பல இது புரியாம தான் நீங்க பண்றீங்க தப்பு அப்படிங்கிறது எனக்கே தெரியுது. இது மூலியமா நான் இத உங்கள உணர வைக்க முடியுமான்னு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே. நீங்களும் என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, ஏதோ ஆ டெய்லி வர சொல்லி சார் வந்து டார்ச்சர்லாம் இங்க பண்ணவே இல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அத. இங்க வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்து குடுத்துருக்கேன். அத நீங்க நல்ல விதமா யூஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமையா நெனச்சு நீங்க பண்ணணும். ரைட். இப்போ ஆ நான் பேரன்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்னு சொல்லணும். இந்த எமோஷனல் சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ஹோம்ல நல்ல லைட்டிங் இருக்கா? நல்ல ஒரு தனிமையான சூழ்நிலை இருக்கான்னா, அதே டயத்துல நம்ம அப்பப்போ போய் கவனிச்சுக்கிறோமா? ஏன் அப்டின்னாக்கா, "தனிமை கொல்லும்" அப்டிம்பாங்க. அது மாரி சம்டைம்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்றாங்க ஏன்னா பல ஸ்டூடண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொல்றேன். ரூமுக்குள்ள சாத்திக்கிட்டு அவங்க படிக்கிறாங்களா என்னான்னே தெரியாது. அட்டகாசமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அந்த மாரி இருக்கிறது நல்லதில்ல. அதனால தான் நான் வந்து இங்க என்ன சொல்றேன்னா, குருகுலத்துல உட்காந்து படி, எங்களுடைய சாய் டெக்ல உட்காந்து படி, என்னோட முன்னிலையில படி. ஏன்னா, இப்ப பேரண்ட் இருக்காங்க, வீட்ல உட்காந்து படிச்சீன்னா, ஏதாவது டவுட்னா கேட்கறதுக்கு ஸ்கோப்பே கிடையாது. அவங்க தெரிஞ்சா சொல்ல போறாங்க. தெரியலன்னா, ஏதாவது அ நெட்ல பாரு, அதுல பாரு, இதுல பாரு, இல்லன்னா உங்க சார கேளுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ பெட்டர் என்ன பண்ணலாம்? நேரா இங்க வந்து உட்காந்துரலாமே! உட்காந்துட்டு உனக்கு என்ன வேணுமோ படிச்சுட்டு, நான் ஃப்ரீயா இருக்கிற டயத்துல கேட்கலாம். இல்லாட்டினா போர்ட்ல எழுதி வச்சுட்டு கூட போலாம். இல்லாட்டினா நான் டவுட் கிளினிக் கார்டுன்னு குடுத்துருக்கேன். அந்த கார்டுல எழுதி வச்சுட்டா, நான் ஃப்ரீயா இருக்கிற டயத்துல அதுக்கான சொல்யூஷன தேர்ந்தெடுத்து குடுப்பேன். இல்லாட்டினா நான் ஃப்ரீயா இருந்தாலும் இன்ஸ்டன்ட்டா கூப்பிட்டு என்ன டவுட்ன்றத கிளாரிஃபையும் பண்ண முடியும். இதெல்லாம் எங்க நடக்கும்? உங்க வீட்லயா நடக்கும்? சாய் டெக்ல தான் நடக்கும். அதாவது குருவான என்னுடைய வீட்ல தான் நடக்கும். இத ஏன் புரிஞ்சுக்க மாட்றீங்க? ஓகே. அடுத்தது ஸ்டூடண்ட்ஸோட பிரியாரிட்டி என்ன அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க அ அ அந்த அதுக்கு தகுந்த மாரி தேவையில்லாம அவங்களுக்கு ஒரு பிரஷர திணிக்காதீங்க. நீங்க பிரஷர் திணிக்கிறீங்கன்னாக்கா, நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க. இப்ப நான் எப்படி தெரியுமா எடுத்துக்கிறேன்? ஒரு ஸ்டூடண்ட் குறைச்ச மார்க் எடுத்துட்டான்னா, அதுக்கு நானும் காரணம் என்றே நான் கருதுகிறேன். இப்ப இத நீங்க சொல்லி பாருங்க பேரண்ட். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? அதுதான் உண்ம. இதுல நானும் காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதுதான் கொலாபரேட்டிவ் அப்ரோச். இப்ப புரியுதா? அப்போ ஆஸ் அ டீமா நம்மளுடைய ஸ்டூடண்ட்டோட அந்த அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ நாம எந்த விதத்துல எடுத்துட்டு போகணும். இதுல நம்ம குறியா இருக்கணும். அதுல நம்ம எப்படி எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம். வாங்க பேசலாம், கொள்ளலாம். ஆனா பேசிட்டே இருக்கிறதுல செயல்ல இல்லன்னா எல்லாமே வீணா போயிடும். சரியா? ரைட். இப்போ நானு டீச்சர்ஸ்க்கு வரேன். இந்த டீச்சர்ஸ் அதாவது என்னன்னா, ஆ நல்லா தான் சொல்லி தராங்க. ஆனா, இப்ப என்னையே எடுத்துக்கங்களேன். ஒரு 10 பேருக்கு சொல்லி தர்றதுக்கும், 40 பேருக்கு சொல்லி தர்றதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப நான் வந்து டீச்சிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷன உவந்து, ரொம்ப ஆசைப்பட்டு, ரொம்ப ஜாலியா ஒரு ஹாபியா நான் எடுத்துட்டு இருக்கிறதுனால, அதுல எனக்கு சலிப்பே வரதில்ல. இப்போ உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ நீங்க போய் கேட்டு பாருங்களேன். ஆர் யூ இன்ட்ரஸ்டட் இன் திஸ் ப்ரொஃபஷன்? அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வேற வேலை கிடைக்கலங்க. அதனால என்ன பண்றது? சரி நம்ம வயித்து பொழப்புக்கு ஏதாவது வாத்தியார் வேலை பண்ணி தானே ஆகணும். இப்படிப்பட்ட மனநிலையில தான் பல டீச்சர்ஸ் இருக்காங்கன்றத நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும்.
2வது நல்லா எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் கூட, இன்னொருத்தர் ஆளுமையில வொர்க் பண்றப்ப, அவங்களால கம்ப்ளீட்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ அங்க டீச்சிங் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல் க்கும் டீச்சர்ஸுக்கும் இடையில ஒரு கிளாஷ் வந்துட்டு இருக்கும். "நீ அந்த பாடத்த முடி, இந்த பாடத்த முடி" அப்படி. ஸோ அவங்க பண்றதெல்லாம் ஒரு ஸ்கூல்ல ஒரு பெரிய பேட்ச் ப்ராசஸ் மாரி பண்றாங்க. அதனால அங்க யூனிஃபார்மா சில விஷயங்கள பண்ணத்தான் வேணும். வேற வழி கிடையாது. இல்லையா? இங்க அப்படி இல்ல. அதனால ஆ ஒரு மைக்ரோ டீச்சிங்க்கும், மேக்ரோ டீச்சிங்க்கும் நெறைய வித்தியாசம் இருக்குன்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால ஸ்கூல்ல இருக்கிற ஒரு அந்த டீச்சர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக் குடுப்பாங்க அப்படின்னு நாம எதிர்பார்க்க முடியாது. 2வது இந்த ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஸ்பூன் ஃபீடிங் மாரி தான் இருக்காங்க. மிந்தியெல்லாம் எப்படின்னா, அதாவது ஒரு ஒரு சாப்பாடு குடுத்தோம்னா, ஜீரணம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி. ஸோ ஆக்டிவிட்டி இருந்தா தானே ஜீரணம் ஆகும். நம்ம பாட்டுக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, இவங்க ஒர்க் அவுட்டே பண்ணாம இருந்தாக்கா, எப்படி அது நம்ம மைண்டுக்குள்ள போகும்? அதனால நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு நெனப்பு ஸ்டூடண்ட்டுக்கும் வேணும். அதே டயத்துல இவங்க குடுக்குற ஹோம் ஒர்க்கு ரிடண்டன்ட்டா ரொம்ப அதாவது தேவையே இல்லாம அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு சுமைய குடுத்தோம் அப்படின்னா, அதுவே அவங்களுக்கு வந்து பெரிய பாரமா ஆயிடும். ஸோ அவங்களால குருவி தலையில பனங்கா வச்ச மாரி சமாளிக்க முடியாதுங்கிறத நம்ம உணரணும். அதனால இந்த டீச்சர்ஸும் என்னன்னா பொறுப்போட நடந்துக்கணும். ஆ அதாவது அவங்களால என்ன பண்ண முடியுமோ, அத தான் நாம பண்ணணுமே ஒழிய, எல்லாத்துக்கும் சேர்த்துக்கு நம்ம வீட்ல உள்ள பிரச்சனையெல்லாம் அ ஸ் அ ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்துட்டு, அங்க வந்து பிரச்சனை பண்ண அதனால டீச்சர்ஸு அதாவது இணக்கமா நடந்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் அவங்க என்ன பயப்படுறாங்கன்னாக்கா, ஏதாவது சப்ஜெக்ட்ல மார்க் கம்மியாச்சுனாக்கா, அந்த சப்ஜெக்ட் டீச்சர கூப்பிட்டு வாங்கு வாங்குன்னு வாங்கினா சரியாயிடும். அப்டின்னா, இது என்னமோ திருடன் போலீஸ் விளையாட்டு மாரி தான் இருக்கும். அதாவது ஒரு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர திட்டுவாரு. சப் இன்ஸ்பெக்டர் ஏட்ட திட்டுவாரு. அ ஏட்டு வந்து திருடன திட்டுவான். இப்படிதான் போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த ப்ளேம் கேம்ல போய் மாட்டிக்கிறோம். ஸ்கூல் அட்மாஸ்பியர்ல. ஸோ அதுலயே அந்த ஸ்கூல்ல நாம திருத்த முடியாது. ஏன்னா, அவங்களுக்குன்னு சில செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ, எந்த அளவுக்கு நம்ம இப்போ நான் டீச்சர்ஸ பத்தி சொல்றப்பயே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஏன் அப்டின்னா, நாம சில பேர்லாம் திருத்த முடியாது. அட் த சேம் டைம் நம்ம ஏதாவது ஒரு ஃபாரம் மூலியமா ஸ்கூல் என்ன பிரச்சனை? ஏன்னா சில ஸ்கூல் வந்து மொரட்டுத்தனமா பண்றாங்கன்றது எல்லாருக்குமே தெரியுது. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ அவங்க சமாளிக்கிறதுக்காக என்டயர் பேட்ச்க்கே அத அப்ளை பண்றதுனால வரக்கூடிய சிக்கல் அது. அதனால அதுல நம்ம சமாளிச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம டிராஃபிக்ல வந்துட்டோம். ஸோ அவன் அவன் இஷ்டத்துக்கு ஓடிட்டு தான் இருப்பான். நாம தான் கேர்ஃபுல்லா நம்ம வண்டிய ஓட்டணும். சரிங்களா? ரைட். அதனால தான் நான் பிரச்சனைய அப்ரோச் பண்றப்போ, சில பிரச்சனைகள நாமளே தீர்வு காணலாம். சில பேச்சுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி தான் தீர்வு காண முடியும். அது மாரி ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம அத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா, அது போதும். ஸோ அததான் நான் சொல்ல வரேன். ஒரு டீச்சர் இல்லாட்டினா ஒரு ஸ்கூல்ல குடுக்கக்கூடிய பிரஷர். இத எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா, அது வந்து பேரண்டோட துணையோட தான் சமாளிக்க முடியுமே ஒழிய, மத்தபடி எல்லா பேரண்ட்டும் சேர்ந்து சமாளிக்கணும் அத. இல்லன்னா தனிப்பட்ட முறையில ஸ்டூடண்ட்ட அவங்க ஒரு பழிவாங்குற கண்ணோட்டத்துல மாத்திருவாங்க. ஸோ இத வந்து பாசிட்டிவா ஸ்கூல் அட்மாஸ்பியரையும் எடுத்துக்கிட்டாங்கன்னாக்கா, அல்டிமேட்டா எல்லாருமே படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இது என்னமோ இவங்க என்ன நெனச்சுக்கிறாங்க, ஆ ஸ்கூலுக்காக படிக்கிறது, பேரண்ட்டுக்காக படிக்கிறது, டீச்சருக்காக படிக்கிறது, எங்க கோச்சிங் கிளாஸ்ல போட்டுருவாங்களோன்னு மிரட்டி, மிரட்டி மிரட்டலுக்காக படிக்கிறது, இதெல்லாம் தூக்கி போட்டு இந்த மாரி பிரஷர் லேர்னிங் இருக்கக்கூடாது. பிளஷர் லேர்னிங் இருக்கணும். சரியா? ரைட். இப்போ கோச்சிங் மென்டார் இப்ப என்ன மாரியான ஆட்களுக்கு, ஸோ எங்கள்ட்டயும் சில தவறுகள் இருக்கத்தான் செய்யுது. அதாவது என்னன்னா, ஸ்கூல் கரிக்குலம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இவங்க ஒரு பக்கம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து வந்து டியூஷனுக்கு வராங்க. அப்படிங்கிறதுனால ஒரு காமனா அலைன் பண்ணி எடுக்க வேண்டியதா இருக்கு. அதான் சில சிரமங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதே டயத்துல அத கூடுமான வரையிலும் அந்த ஸ்கூல் கரிக்குலத்தோட ஒத்துசைந்து போனாக்கா, கொஞ்சம் ஈஸியா போயிடும். ஆனா, ஸ்கூல்லயும் என்ன பண்றாங்கன்னாக்கா, பெரிய சிக்கல் பண்றாங்க. என்னன்னா, திடீர்னு லாஸ்ட் லெசன்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க சில பேர். ஏன்னா, பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி ஆஃப் த டீச்சர் அவங்கவங்களுக்கு எது நல்லா வருமோ, அத பேஸ் பண்ணி அவங்கவங்க சாய்ஸுக்கு விட்டுருக்காங்க. ஆக்சுவலா இந்த தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் இந்த லெசன நடத்தணும்.
ஜூலைல இது நடத்தணும். ஆகஸ்ட்ல இந்த போர்ஷன் நடத்தணும் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு குடுத்துருக்காங்க. வேற சிபிஎஸ்இல அப்படி குடுக்கல. ஸோ அந்த மாரியான ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா, எல்லாரும் ஒரே மாரி இருப்பாங்க. அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லாம இருக்கும். சரியா? ஸோ இத வந்து நாம ஒரு சிஸ்டமா தான் இத ரெகுலேட் பண்ணணும். இது நல்லா கவனிச்சு பாருங்க. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்க எடுத்து பாருங்க. சூப்பரா இருக்கும். கன்டென்ட்ஸ்லயே இது ஜூலை போர்ஷன், இது ஆகஸ்ட் போர்ஷன் குடுத்துருக்காங்களா இல்லையா கேளுங்க. இது ஏன் சிபிஎஸ்இல குடுக்கல? ஊன்னா நம்ம என்ன நெனைக்கிறோம்? சிபிஎஸ்இ தான் பெஸ்ட் எஜுகேஷன் நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா, அங்க தான் பாத்தீங்கன்னா, அதாவது சில விஷயங்கள்ல எனக்கே கண்ணுக்கு தெரியுது. அத வந்து நான் இந்த ஃபோரத்துல சொல்ல விரும்பல. பட் இருந்தாலும் நீங்க போய் கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா அத சேஞ்ச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எங்க போய் அத பண்ணணும்னு ஒண்ணும் இல்ல. நம்ம தெருவுல நடக்கிற பிரச்சனைய, தெருவுல யாரு முக்கியமான நபரோ அவர்ட்ட சொன்னா அது சால்வ் ஆயிடும். தெருவுல நடக்கிற பிரச்சனைய நான் வந்து டெல்லில போய் சொன்னேன்னா, அது எப்படி சால்வ் ஆகும்? அன்லெஸ் அதர்வைஸ் த பவர்ஃபுல் அத்தாரிட்டி டைரக்ட்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ லோக்கல் பிரச்சனைய லோக்கலா தான் சால்வ் பண்ணணும். குளோபல் பிரச்சனைய குளோபல் லெவல்ல தான் அவங்க கையில தான் விடணும். நம்ம கையில எதுவுமே கிடையாது. ரைட். நவ் லெட் அஸ் கம் பேக். இப்ப இந்த கொலாபரேட்டிவ் மாடல் ஃபார் ப்ராப்ளம் சால்விங் இன் எஜுகேஷன் அப்படிங்கிறத பத்தி தான் நான் பேசுறேன். இதுல ஒரு ஸ்டூடண்ட் அவனுடைய ரோல் என்ன? அவனுடைய ரோல் படிக்கணும், கம்யூனிகேட் நல்லா பண்ணணும். அண்ட் ஒரு கோல் செட் பண்ணாங்கன்னாக்க, அது ஒளியும் மறைவும் இல்லாம பேரண்ட் கிட்டயும் சொல்லணும். டீச்சர்ட்டயும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஸ்கூல் டெஸ்ட் வச்சாங்கனாலும் சரி, எது வச்சாலும் முன்னாடியே அந்த பிளான தெள்ளத் தெளிவா டீச்சர்ட்டயும் சொல்லணும், மென்டார்ட்டயும் சொல்லணும், பேரண்ட்டயும் சொல்லி வச்சோம்னா, இந்த தேவையில்லாத சில பயணங்களையும், பார்ட்டீஸையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ, அதனால ஸ்டூடண்ட்ஸோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம். பிளான் வெல் அவ்வளதான். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமா, இந்த மாசம் இது டெஸ்ட் போர்ஷன், இந்த போர்ஷன் எடுக்குறாங்கன்னா, அதில தானே டெஸ்ட் வைப்பாங்க. அது கூட தெரியாம என்ன போர்ஷன்னு சொல்லல. என்ட்ட சில ஸ்டூடண்ட்ஸ்லாம் இப்படி இருக்காங்க. பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நமக்கே பாடம் எடுக்குறாங்களே! என்ன போர்ஷன்னே சொல்லல. எடுத்த போர்ஷன்ல தானே டெஸ்ட் வைப்பாங்க. இல்லாத போர்ஷன்ல எப்படி டெஸ்ட் வைப்பாங்க? அப்ப அன்னைய பாடத்த அன்னைக்கே படிச்சிருந்தா, நீங்க அத முதல்ல நெனச்சு வச்சுக்கணும். ஸோ அதனால ஸ்டூடண்ட்ஸும் அதாவது தன்னுடைய பிரச்சனைய தான் சால்வ் பண்ண இந்த இடத்துட்ட நீங்க அப்ளை பண்ணுங்க. யூ ஆர் த ப்ராப்ளம் அண்ட் யூ ஆர் த சொல்யூஷன். சில பிரச்சனைகள்லாம் நீங்களே சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு முடிஞ்ச விஷயத்துல நீங்க சால்வ் பண்ணலாம். இல்லையா? அது நான் என்ன அடுக்கி வைப்பேன் அப்ப தெரியும் உங்களுக்கு. அடுத்தது நீங்க என்னென்ன பிரச்சனைகள் பண்றீங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தேவையே இல்லாம கோசிப்பிங் பண்றது, எஸ்எம்எஸ் யாருக்காவது மெசேஜ் அனுப்பிச்சு விளையாண்டுட்டு இருக்கிறது, சோசியல் நெட்வொர்க்கிங்ல இருக்கிறது, ஃபோன பண்றது, ப்ராஜெக்ட்ன்ற போர்வையில நீங்க என்ன கூத்தடிக்கிறீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்க இதுல பர்சனலா நீங்க வந்து டைம் மேனேஜ்மென்ட் ஸ்பாயில் பண்றதுனால தான், உங்களுக்கு பல விஷயங்கள பண்றதுக்கு நேரம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க நல்லா நெனச்சு பாருங்க. ஒரு ஸ்மார்ட் ஸ்டூடண்ட் கிளாஸ்ல இருப்பாங்க. அவனுக்கும் 24 ஹவர்ஸ் தான். உங்களுக்கும் 24 ஹவர்ஸ் தான். ஆனா அந்த ஸ்டூடண்ட் எப்படி ஸ்மார்ட்டா அவன் வொர்க் பண்றான். அப்ப அவங்க எதையோ பிரியாரிட்டி பண்றான் அவன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எதையுமே பிரியாரிட்டி பண்ண தெரியல. அதனால தான் பிரியாரிட்டி பண்ண தெரியாதவங்க தான் ஃபெயிலியர் ஆவாங்க, புலம்புவாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது பேரண்ட். இந்த பேரண்டோட ரோல் என்ன? என்கரேஜ் பண்ணணும். ஜென்டிலா மானிட்டர் பண்ணணும். அதுக்காக அப்படியே அ குச்சி எடுத்துட்டு குத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. மானிட்டர் ஜென்ட்லி. சப்போர்ட் வித்தவுட் கம்பேரிங். இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணாம, உன்னுடைய ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருந்தது அப்படின்றத சொல்லி அவங்கள அப்படி வளர்க்கணுமே ஒழிய, இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணா வெறுப்பு தான் வரும். எல்லாருக்கும் ஒரே மாரி யூனிஃபார்மான ஸ்ட்ரெங்த் யாருக்கும் குடுக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் செட், ஒரு திறமை, ஒரு டேலண்ட் இருக்கு. அதுக்கு தகுந்த மாரி தான் அவங்க வளருவாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் அப்டின்னா, கொஞ்சம் வொர்க் லோட கொஞ்சம் ஒரு புத்திசாலித்தனமா டிசைன் பண்ணுங்க. சும்மா எல்லா டீச்சரும் சேர்ந்து ஒரே நாள்ல கும்மி அடிக்கிற மாரி இஷ்டத்துக்கு நீங்க வந்து ஹோம் ஒர்க் குடுத்தீங்கன்னா, அந்த ஸ்டூடண்ட் என்னன்னு பண்ணுவான்? ஆளாளுக்கு ஹோம் ஒர்க் குடுக்கறதுல ஒரு காம்படிஷனா? நல்லா பார்த்து பண்ணுங்க. ஏன்னா சில ஸ்கூல்ஸ் எல்லாம் நான் சில ஸ்கூல் அட்வைசரா இருக்கேன். இருந்தேன். இப்ப இல்ல. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, மண்டேனா ஒரு சப்ஜெக்ட், டியூஸ்டேனா ஒரு சப்ஜெக்ட் அந்த மாரி ஹோம் ஒர்க் குடுங்க. சோ தட் அது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படின்னு நான் சொல்லுவேன். அத சில ஸ்கூல் சீரியஸாவே எடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பண்றாங்க. அந்த மாரி ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு மேனேஜ்மென்ட் வேணும். அத தெளிவா பண்ணுங்க. அடுத்தது கான்செப்ட்ல கிளாரிட்டியே இல்லாம நீங்க டெஸ்ட் வச்சு பிரயோஜனமே இல்ல.
அதனால அந்த கான்செப்ட் கிளாரிட்டி லெவல்ல அவங்களுக்கு நல்லா பிராக்டிஸ். அடுத்தது கோச்சிங் மென்டாரோட வேலை எப்படின்னாக்கா, கூடுமான வரையிலும் ஸ்கூலோட அலைன் பண்ணி போக முடியுமான்னு பாருங்க. முடியாது தான். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. அதே டயத்துல அ எடுத்ததையே திருப்பி திருப்பி அந்த இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, பாரதம் கேட்கிற மாரி, பாகவதம் கேட்கிற மாரி, இங்க வந்துட்டு அதே லெசன காதால, சொல்லுங்க சார். நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க." இதுல என்ன இருக்கு? நீ இனிமேட்டு ஒர்க் பண்ணணும். அப்போ ப்ராப்ளம் சால்விங் நெறையா பண்ணணும். கேட்டதையே கேட்டுட்டு இருக்கிறதுனால பிரயோஜனமே இல்ல. ஸோ ப்ராப்ளம் சால்விங்ல இந்த மென்டார்ஸும் கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்துனாங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னாக்கா, கண்டிப்பா வரும். ஸோ ஸ்டூடண்ட்ஸுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா, "சார் எனக்கு கான்செப்ட் தெரியுது. நம்ம ஸ்ட்ரெய்ட்டா ப்ராப்ளம் போலாம்." தாராளமா, தாராளமா போலாம். ஓகே. அதே டயத்துல ஃபுல்லா சொல்லி தரக்கூடாது. ஏன்னா ஒரு க்ளூ மாரி தான் குடுக்கணுமே ஒழிய, எல்லாமே சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வேலையே இல்லாம போயிடும். இல்லையா? அதனால ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்னென்ன க்ளூ பட் இட் டேக்ஸ் மோர் டைம். இதுல ஒண்ணும் செகண்ட் தாட்டே கிடையாது. இதுல டைம் ஜாஸ்தியா தான் ஆகும். அடுத்தது இந்த கொலாபரேஷன்ல நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதாவது எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு கொலாபரேஷன்ல எம்பத்தி ஓவர் ஜட்ஜ்மென்ட், லிசனிங் ஓவர் இன்ஸ்ட்ரக்டிங், சப்போர்ட் ஓவர் ஸ்ட்ரெஸ், ஃபீட்பேக் ஓவர் பனிஷ்மென்ட். இது நீங்க ஒரு கைடிங் வேல்யூவா வச்சுக்கலாம். அதாவது ஒரு அ ஜட்ஜ்மென்ட் பண்றப்பயும், இல்லாட்டி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறப்பயும், இல்லாட்டினாக்கா ஒரு ஸ்ட்ரெஸ்ல ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறப்பயும், இல்லாட்டினா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மென்ட் மாரி குடுத்தாக்கா, அது கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கா? பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கா? நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்கா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஸோ ஒரு ஃபைனல் தாட்டா ஸ்டூடண்ட்ஸு என்னன்னா, நாம வந்து ஒரு நர்ச்சரிங் எக்கோசிஸ்டத்துல இருக்கோங்கிறத அவங்க நம்பணும். அப்போ என்னுடைய பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு என்ன சுத்தி இருக்காங்க. அதனால எனக்கு கவல இல்ல. நானும் அதுல எஃபெக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறந்துருச்சுன்னா, அந்த இடத்துல ஒரு சஸ்டெய்னபிள் அகாடமிக் சக்சஸ் இருக்கும். எமோஷனல் வெல் பீயிங்ன்றது மஸ்ட் ஃபார் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். அத நீங்க நல்ல விதமா வச்சுக்கணும். ஸோ இதனுடைய நெக்ஸ்ட் சீரிஸா நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னாக்கா, ஸ்டூடண்ட்ஸுக்கான பிரச்சனைய எப்படி சார்ட் அவுட் பண்றது? அது வந்து நெறைய அட்வான்ஸ்டு மேனேஜ்மென்ட் டெக்னாலஜி டூல்ஸ்லாம் இருக்கு. லைக் நான் இப்ப ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஏற்கனவே இந்த கேன்பேன் மேனேஜ்மென்ட் அப்படின்றது சொல்லிக் குடுத்துருக்கேன். டைம் மேனேஜ்மென்ட். ஸோ அதே மாரி இந்த போமோடோரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆ பாரட்டோ சார்ட் அனாலிசிஸ், அதாவது பிரியாரிட்டி எப்படி குடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட்ட பத்தி என்னுடைய சப்சிக்வென்ட் டிஸ்கஷன்ல நான் இத தெளிவுபடுத்துறேன். ஓகேயா?